செல்மா முதல் மாண்ட்கோமேரி வரையிலான பேரணிகள். செல்மா முதல் மாண்ட்கோமேரி வரையிலான பேரணிகள் என்பது மார்ச் 24, 1965 அன்று வெற்றிகரமாக முடிவடைந்த முக்கியமான குடியுரிமை இயக்கமாகும். இந்த பேரணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாட்டின் அலபாமா மாநிலத்தில் நடைபெற்றது. இது ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் வாக்குரிமையை உறுதி செய்யும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. இந்த இயக்கத்தை மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உள்ளிட்ட தலைவர்கள் வழிநடத்தினர். செல்மா நகரத்திலிருந்து மோண்ட்கோமேரி நகரம் வரை சுமார் 54 மைல் தூரம் இந்த பேரணி நடைபெற்றது. இந்த நடைப்பயணம் அமைதியான முறையில் நடைபெற்றாலும் ஆரம்ப கட்டங்களில் போராட்டக்காரர்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் வன்முறைகளையும் சந்தித்தனர். மார்ச் 7, 1965 அன்று நடந்த பிளடி சண்டே எனப்படும் சம்பவத்தில் அமைதியான பேரணியாளர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் ஊடகங்களில் பரவலாக வெளியானதால் குடியுரிமை இயக்கத்திற்கு பெரும் ஆதரவு கிடைத்தது. அதன் பின்னர் மேலும் பலர் இந்த இயக்கத்தில் இணைந்தனர். இறுதியாக பல நாட்கள் நீண்ட இந்த பேரணி மார்ச் 24, 1965 அன்று மோண்ட்கோமேரி நகரத்தை அடைந்து வெற்றிகரமாக முடிவடைந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு சமத்துவம் மற்றும் வாக்குரிமைக்காக உரத்த குரலில் கோரிக்கை வைத்தனர். இது அமெரிக்க அரசாங்கத்தின் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த இயக்கத்தின் விளைவாக வோட்டிங் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1965 என்ற முக்கியமான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் இன அடிப்படையிலான வாக்குரிமை மறுப்பை தடை செய்தது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தலைமையிலான இந்த இயக்கம் உலக அளவில் சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் குறித்து முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.